நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி மற்றும் பெருமாநல்லூர் பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். தனி விமானம் மூலம் கோவை வந்த விஜய் சாலை மார்க்கமாக திருப்பூரிலிருந்து திருப்பூர் வந்து கொண்டு இருக்கிறார். விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்களில் தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர். தமிழக காவல்துறையினர் அந்த வாகனங்களை ஒழுங்கு செய்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பரப்புரை நடக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு வரும் காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பல மணி நேரம் வெயிலில் காத்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட 7-8 பேர் மயக்கமடைந்த செய்திகளும் வந்து கொண்டு இருக்கின்றது. அறிவுறுத்தலையும் மீறி குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் போன்றோர் பரப்புரைக்கு வர வேண்டாம், அழைத்து வர வேண்டாம் என்ற தாவேகா தரப்பிலிருந்தும் தமிழக காவல்துறை தரப்பிலிருந்தும் அந்த அறிவுறுத்தல்களையும் மீறி குழந்தைகளை பரப்புரைக்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுகின்றனர் காவல்துறையினரும் தாவேகா தொண்டர்களும் தன்னார்வலர்களும் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுகின்றனர். அது தொடர்பான செய்திகளையும் காலித் ராஜா நம்மிடையே தெரிவித்திருந்தார். விஜயின் பரப்புரை வாகனத்தை பின்தொடர்ந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கின்றனர். வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணமும் பல்வேறு பகுதிகளில் தொண்டர்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக திரண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலும் விஜய் பரப்புரைக்கு வரக்கூடிய காலம் என்பது சற்று தாமதமாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 10 முதல் 15-20 நிமிடங்களுக்குள் விஜய் பரப்புரை நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து விடுவார் என்றும் செய்தியாளர் காலித் ராஜா தெரிவித்திருந்தார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் பெருமாநல்லூர் பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக கோவை வரை தனி விமானத்தில் வந்த அவர் தற்போது அவிநாசி பரப்புரை நடக்கக்கூடிய இடத்திற்கு சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறார். களத்திலிருந்து செய்தியை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் நம்முடைய நினைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரவீன். விஜயின் பரப்புரை நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் விஜய் தற்போது இருக்கக்கூடிய இடத்திற்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது? அவர் பரப்புரை நடக்கக்கூடிய இடத்திற்கு எப்போது வந்து சேருவார்? அது தொடர்பான தகவல் என்ன? அவிநாசி சாலை மார்க்கமாக தற்போது அவிநாசி ரவுண்டானா பேருந்து நிலையம் அருகே கிட்டத்தட்ட இந்த இடத்தில் பெருமாநல்லூருக்கு முன்னதாக ஒரு பாயிண்ட் அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடமாகவும் ரோட் ஷோ செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் கைகாட்டி என்கின்ற பகுதியில் தற்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் விஜயை காண்பதற்காக குவிந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் ரோட் ஷோ மட்டும் நடக்கக்கூடிய விஜய் இங்கிருந்து சரியாக சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பெருமாநல்லூர் பகுதியில் மாலை உரையாற்ற இருக்கிறார். இதற்காக பல்வேறு இந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் திரண்டிருக்கிறார்கள். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய அவிநாசி ரவுண்டானா பேருந்து நிலைய பகுதியில் பறக்கும்படை சோதனை நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தெரிகிறது. பறக்கும்படை சோதனையை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். நாம் தற்போது நின்று இருக்கக்கூடிய இந்த கைகாட்டி பகுதிக்கு, அதாவது அவிநாசியப்பர் கோயில் அருகே இருக்கக்கூடிய ரவுண்டானா பகுதியில் திரளான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ரோட் ஷோ நிகழ்த்திவிட்டு இங்கிருந்து சுமார் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரத்திற்குள் பெருமாநல்லூர் பகுதியில் பரப்புரை மேற்கொள்ள இடத்திற்கு அவர் செல்ல இருக்கிறார். வழிநெடுகிலும் தொண்டர்கள் தற்போது இந்த அவிநாசியப்பர் கோவில் ரவுண்டானா பகுதிக்கு வருவதற்கு முன்பாகவே பைபாஸ் சாலையில், அதாவது அவிநாசி பைபாஸ் சாலை என கூறுவார்கள், அங்கிருந்து தற்போது ரவுண்டானா பகுதியை அடைந்து விட்டார். பிரச்சார வாகனத்திலிருந்து கைகளை அசைத்தவாறு விஜய் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். இந்த ரவுண்டானா பகுதியில் அவர் ரோட் ஷோ மட்டும் நிகழ்த்திவிட்டு இங்கிருந்து சரியாக அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரத்தில் அங்கு செல்ல இருக்கிறார். இங்கே தொண்டர்கள் பலரும் பரிசு பொருட்களுடன் அவரை காண குவிந்திருக்கிறார்கள். டெடிபியர், வேல் உள்ளிட்ட பொருட்களுடன் அவரை வரவேற்பதற்காக மலர்களை தூவிக்கொண்டு தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணிக்காக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது ரவுண்டானா பகுதியை விஜய் அடைந்து விட்டார். இந்த இடத்தில் அவர் ரோட் ஷோ நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரவீன், மாவட்டம் முழுவதும் அந்த விஜய் பரப்புரை செல்லக்கூடிய ரோட் ஷோ நடத்தக்கூடிய இடத்திலிருந்து பரப்புரை செல்லக்கூடிய இடம் வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? எத்தனை போலீசார் அங்க பாதுகாப்புல இருக்காங்க? சமாளிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தானா இந்த கூட்டம்? திருப்பூர் மாவட்டத்தில் இன்று அவர் பரப்புரை மேற்கொள்வதாக இருந்தாலும் கோவை விமான நிலையத்திலிருந்து
பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த, அதாவது கோவை மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்களும் விஜய் வருகையை அறிந்து காலையிலேயே கோவை விமான நிலைய பகுதியிலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு ரோட் ஷோ நிகழ்த்தியவாறு தான் வந்து கொண்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பகுதிகளிலுமே, அதாவது ரோட் ஷோ நிகழ்த்தக்கூடிய அந்த ரவுண்டானா பகுதி மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் முண்டியடித்து வரக்கூடிய இடங்களாக முன்கூட்டியே அறிந்து அங்கு முழுவதும் இரும்பு தடுப்புகளை ஏற்கனவே வைத்து அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திருந்தார். கயிறுகளை கட்டியும் இரும்பு தகடுகளை அமைத்தும் தொண்டர்கள் வாகனத்தை நோக்கி செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். அவினாசி ரவுண்டானா பகுதியில் தற்போது தடுப்புகளை மீறியும் தொண்டர்கள் நேரடியாக விஜய் வாகனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கிருந்து ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களை பார்த்த பிறகு அவர் பெருமாநல்லூருக்கு செல்ல இருக்கிறார். அங்கே பிரவீன், தாவேக தொண்டர் ஒரு பெண்மணியுடைய செயின் பறிக்கப்பட்டிருக்கு, அது தொடர்பான செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது. அது தொடர்பான தகவல் பல்வேறு தளங்கள் அது தொடர்பாக எழுதியிருக்காங்களே. அதாவது கனியூர் டோல்கேட் பகுதியில் திரளான மக்கள் அங்கே குவிந்திருந்தார்கள். வழக்கமாக விஜய் புறநகர் பகுதிக்கு வரும்போது, அதாவது கனியூர் டோல்கேட் பகுதி வழியாக வருகிறார் என்கின்ற தகவல் தெரிந்தால் எப்போதும் மக்கள் அந்த கனியூர் டோல்கேட் பகுதியில் அதிக அளவில் திரள்வார்கள். அந்த இடத்தில் தான் இன்றும் திரண்டிருந்த போது ஒரு பெண்ணுக்கு, அதாவது செயின் பறிப்பு நடந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். நேரடியாக அவர் பொதுமக்கள் அவர் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி காவல்துறையிடம் சென்று புகார் அளித்திருந்தார். புகார் அளித்ததன் பேரில் அதற்கான உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்குனீங்க, நன்றி பிரவீன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று திருப்பூர் மாவட்டம் அவினாசி மற்றும் பெருமாநல்லூர் பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார். இதற்காக தனி விமானம் மூலம் கோவை வந்த அவர் கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக பரப்புரை நடக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார். வழியெங்கும் தாவேகா தொண்டர்களும் விஜயின் ரசிகர்களும் காத்திருக்கின்றனர். விஜய் பல்வேறு பகுதிகளில் ரோடு ஷோ நடத்தக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இருசக்கர வாகனத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய பரப்புரை வாகனத்தில் பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் ஏராளமான தொண்டர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிடங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் அவர்களை ஒழுங்குபடுத்த பல்வேறு முயற்சிகள் செய்தாலும் தொண்டர்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பரப்புரை வாகனத்திற்கு பின் காவல்துறையுடைய வாகனங்கள் பெருமளவில் நிற்கும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். வழியெங்கும் ஏராளமான தொண்டர்கள் விஜயை வரவேற்று கொண்டிருக்கின்றனர். பலர் மயக்கமடைந்ததால் அப்பகுதியில் சிறு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயை வரவேற்க காத்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சூலூர் வேட்பாளர் சுகுமாரன் கூட்டத்தில் திடீரென மயக்கமடைந்த நிலையில் அங்கு சற்று பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த அவரது ஆதரவாளர்கள் அவரை மீட்டு முதலுதவி அளித்திருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் பார்த்தோம். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். வழிநெடுகிலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வாகனத்தை வழிமறித்து தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கின்றனர்.